ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல ராகிங்னா என்னன்னு சொல்லியும் அதுல இன்வால்வ் ஆனா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அப்படி ராகிங் நடந்தா எத்தனை நாளுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு ராகிங் நடந்ததுன்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஆன்டி ராகிங் கமிட்டியில ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிட்டனா கொடுக்கணும். அப்படி அங்க கொடுக்கலனாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூட ஹெல்ப் லைனோ இல்ல வெப்சைட்லயோ இல்ல மெயில் ஐடிக்கோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வித்தின் 3 டேஸ்க்குள்ள காலேஜ், அதாவது அந்த கல்வி நிறுவனம் வந்து எதிர்த்தரப்பு மேல உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி உரிய நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த கல்வி நிறுவனத்து மேலேயும் நீங்க யூஜிசி கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்தது அந்த கல்வி நிறுவனம் உங்க கம்ப்ளைண்ட்டை விசாரிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் விசாரணை மற்றும் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் அதை உரிய விசாரணை பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கல்வி நிறுவனம் வந்து இந்த ரேகிங்ல இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடணும். அதோட இல்லாம இந்த ரேகிங்ல இன்வால்வ் ஆன பர்சன்ஸ் வந்து இந்த ஆக்ட் செக்ஷன் 4 கீழே ஒருவேளை அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அவங்கள பர்மனண்டாவே அந்த கல்வி நிறுவனத்துல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது வேற எந்த காலேஜ்லயும் சேர முடியாதுன்னு செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.